கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. கடவுள் தந்த இதோ இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு மகிமையும் சோத்திரமும் உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கடவுள் இம்மட்டுமா இதோ இந்த 21 நாட்களாக இந்த ஆடியோ கிளிப் வழியாக கடவுள் வந்து பைபிளில் உள்ள பெண்களை குறித்து தியானிக்கவும் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளவும் தேவன் அளித்த இந்த ஈவுக்காகவும் மகிமைக்காகவும் சோத்திரமும் கனமும் உண்டாகுவதாக. இதோ இந்த நாளில் கூட இதுவரையிலும் 19 பெண்களை குறித்து தியானித்து வந்த நாம் இன்றைய நாளில் கூட 20வது பெண்ணாக நமக்கு மிகவும் தெரியப்பட்ட மக்தலேனா மரியாளை குறித்து தியானிக்க கடவுளை இறக்க பாராட்டி உள்ளார். இந்த மக்தலேனா மரியாள் யாருன்னு பார்த்தோம்னா, மக்தலேனா என்பது அவர் கலிலேய கடல் தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மக்தலா என்ற நகரத்திலிருந்து வந்தவர் என்பதை குறிக்கிறது. இவங்க வந்து ஒரு கலிலேய அந்த தென்மேற்கு கடற்கரையிலிருந்து வந்தவர்கள் என்பதை குறிக்கிறது. விடுதலை வந்து இயேசு அவரிடமிருந்து 7 பிசாசுகளை வந்து விரட்டி அவருக்கு விடுதலை செய்தார் அப்படின்றத நம்மளால வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. இவருக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. அதை கடவுள் வந்து விரட்டியதன் பலனாக அவங்க முற்றிலுமாய் விடுதலை பெற்றாங்க. விடுதலை பெற்றதோடு மற்றும் அல்லாமல் அவங்க அதை விட்டு விடாமல் இயேசுவுக்கு நன்றியாகவும் அவருக்கு விசுவாசமாகவும் இருந்து இயேசுவின் சீடரில் ஒருவராக மாறினார். தமது சொந்த செல்வத்தை கொண்டு இயேசுவின் ஊழியத்திற்கு வந்து நிதி உதவி செய்தார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களின் இயேசுவோட இறுதி நாட்கள் இவரோட பங்கு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா, சிலுவையின் அடியில் இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்ட போது வந்து சீஷர்கள் தனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சீஷர்களே பலரும் சிதறி ஓடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒருத்தர் மறுதளிச்சாரு, ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்தாரு, இது பேர் வந்து ஓடினாங்க அப்படின்னு பல காரியங்களை நம்ம பார்க்கும்போது, ஆனால் ஒரு சீடராக இருந்து இவர் ஒரு கடவுளை விட்டு கொஞ்சமும் கூட அசையப்படவில்லை. அவங்க மரியாள் தைரியமாக சிலுவையில் அண்டையில் வந்து நின்று கொண்டிருந்தாருன்னு வேதாகமம் வந்து குறிப்பிடுகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி இயேசுவின் தாயான மரியாளும் வந்து சிலுவை அண்டையிலே நின்று கொண்டிருந்தார்கள் பார்த்தோம். அவங்க வந்து உலகத்தரமான தாய். ஓகே, அது வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த மக்தலேனா மரியாள் வந்து முழுக்க விசுவாசத்தினாலும் நன்றியினாலும் அவர் பாராட்டின அந்த விடுதலை நன்றியின் செலுத்தும் விதமாகவும் அவர் மேலே கொண்ட அனாதி பிரியத்தினால மாத்திரமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க நின்று கொண்டு இருந்தாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக முழுக்க இயேசுவுக்காக மாத்திரம் அவர் படும் அந்த வேதனை நிமித்தமாய் அவர் அந்த சிலுவை அண்டையில் வந்து நின்று கொண்டு இருந்தாங்கன்னு பார்க்க முடியுது. அது மட்டும் அல்லாமல் இயேசுவை வந்து அடக்கம் செய்த போதும் வந்து அந்த இடத்துலையும் மக்தலேனா மரியாள் உடன் இருந்தாங்க. இதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் அடக்கம் செய்து விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் அந்த வெறும் அந்த கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு இராமல் அவங்கள வந்து கல்லறையில் தேடி வராங்க. 3ஆம் நாள் கல்லறையில் தேடி வராங்க. தேவனை தேடி வந்து இயேசுப்பாவோட உடலை காணணும் போது அவங்க அவங்க வந்து அழுது கொண்டிருந்ததாய் வேதாகமம் குறிப்பிடுகிறது. அப்போது வந்து இதன் பலனாய் அவங்க தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை வந்து முதலில் தரிசிக்க பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இதன் நிமித்தம் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட முதல் பெண் வந்து முதலில் கண்டது இவரே என்று வேதாகமும் குறிப்பிடுகிறது. இம்மக்தலேனா வாழ்வில் வந்து இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை பார்த்தோம்னா வந்து கடவுள் எவரையும் மாற்ற முடியும். நமக்கு தெரிந்த காரியம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்து வர பெண்களை வந்து அநேகரை குறித்து நம்ம பார்க்கும்போதும் பாவிகளாக இருந்திருப்பாங்க, இல்லை மற்றவர்களால் வந்து இகழப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கீழ்மட்டமான ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கலாம் உபயோகப்படாமல். ஆனால் இவர்களை தான் கடவுள் வந்து தேடி கண்டுபிடித்து அவர்களை வந்து உயர்த்தி வருவதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுபோல கடவுள் யாரையும் வந்து மாற்ற முடியும். 7 பிசாசுகளை கொண்ட மக்தலேனாவை மாற்றி அவருக்கு சீடராக்கி அவரை வந்து
முழு விசுவாசியாய் மாற்றின இயேசுவை நம்ம பார்க்க முடிகிறது. மற்றும் நன்றி உள்ள இருதயம், மக்தலேனாக்கள் சொன்ன விதமாய் நன்றி உள்ள இருதயம், மிகுந்த நன்றி உள்ளவளாய் இருந்தாங்க. ஏன்னா கடவுள் அவரை பிசாசிலிருந்து விடுதலையாக்கினார். அந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் அவரோட கடைசி நாட்கள் முழுவதிலும் அவங்க கடவுளுக்கு நன்றியாய் இருந்தது நம்மளால பார்க்க முடிகிறது. சீஷர்களுக்கே இல்லாத அந்த நன்றி உணர்வு மக்தலேனா மரியாள் இடத்துல காணப்பட்டது. அதனால தான் அவங்க எதை குறித்தும் நினைக்காமல், இது நம்மளுக்கு பிரச்சனை வருமா எதையும் அவங்க நினச்சி பார்க்காம கடவுள் மீது உள்ள நன்றியின் நிமித்தம், அவர் மீது உள்ள அந்த பிரியத்தின் நிமித்தம் அவங்க அந்த இடத்துல நின்றாங்க. அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் தைரியம், கடவுள் கொடுத்த விடுதலை நிமித்தம் அவங்க கிட்ட அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. மற்றும் தைரியம், அந்த சீஷர்களுக்கே இல்லாத தைரியம் மக்தலேனா மரியாள் இடத்துல காணப்பட்டது. இதனுக்கு சீஷர்களுக்கு எவ்வளவோ வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசப்பா அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு ஆவிக்குரிய பரிசுகளை கொடுத்திருந்தாங்க, வல்லமையை கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் பயந்து ஓடினதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படி எதுவும் இல்லாத இந்த மக்தலேனா மரியாள் வெறும் நன்றி நிமித்தமும் கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமும் அவங்க கடவுள் சிலுவையில் அறையுண்ட அந்த நாட்களில், அந்த நேரத்திலும் கூட அவரோடு இருந்து, அந்த அடக்கம் பண்ணப்பட்ட நேரத்திலும் இருந்து, அதோடு விடாமல் கல்லறையில் அவரை தேடி வராங்க. அதுதான் அவங்களோட அசைக்க முடியாத விசுவாசமும் தைரியமாக இருந்தது. அந்த இடத்துல கடவுள் அவங்களுக்கு எதனா செய்ய முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அந்த சிலுவையில் அறையுண்டு அவர் மறிக்க போறாருன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருந்தது. இல்லை மக்தலேனாக்கு தெரியுமா அவர் உயிர்த்தெழ போறாரு, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துருவார், நம்ம போய் பார்க்கலாம், அதனால நம்மளுக்கு நம்ம தான் முதல் ஆளாக தரிசிக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று தெரியுமா? எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்மையான ஒரு அன்பை தான் அவங்க தேவன் மீது வைத்திருந்தாங்க. அதற்கு காரணம் அவருக்கு இருந்த நன்றியும் விசுவாசமும் மாத்திரமே. கடைசியாக பார்த்தோன்னா தேடுதலும் அதன் பலனும். தேடுதல், ஆமாம், அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க. விசுவாசத்தின் பலன், அவங்க கடவுள் மீது வைத்திருந்த அன்பு தான் அவங்கள கல்லறையில் தேட வைத்தது. அதற்கான பலனாய் இன்றும் நம்ம பேசக்கூடிய விதமாய் கர்த்தரை உயிர்த்தெழுந்ததை முதல்ல தரிசித்தவங்க அவங்க தான். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக காணப்படுகிறது. கடவுள் உயிர்த்தெழுந்தது ஒரு 7 பிசாசை கொண்ட மக்தலேனா அவங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் அவங்களுக்கே முதலில் தான் உயிர்த்தெழுந்ததை தரிசனம் காட்டியது எவ்வளவு விசேஷத்தமாய் அவங்களை மாற்றியது. அந்த மக்தலேனா மரியாள் அந்த முதலில் அவங்க தரிசித்ததற்கு காரணம் என்ன? தேவனை அவங்க தேடி வந்தாங்க. கல்லறையில் இருக்கிற தேவனை கூட அவங்க தேடி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு தெரிய ஒரு உயிர்த்தெழுந்துட்டார், உயிருள்ள தேவன் பரத்திலிருந்து நம்மளை கண்ணோக்கி பார்த்துருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் நம்ம அவரை எப்படி தேடுறோம், எவ்வளவு தேடுறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். நம்மளோட விசுவாசம் எங்கே இருக்குது, நம்ம என்ன விசுவாசத்தோடு அவரை நம்ம தேடுறோன்றதை யோசிக்கணும். அன்று மக்தலேனா மரியாள் மரித்து போன இயேசுவையே காண அவங்க தேடி வந்ததன் நிமித்தம் அந்த பலனை அனுபவிச்சாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம தேவன் மறிக்கல, அவர் உயிர்த்தெழுந்துட்டார். அவர் உயிரோடு இருந்து நம்மளே கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு தேவன் மீது நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம், எவ்வளோ நம்ம தேடுறோம், நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தருணத்தை கடவுள் உண்டு பண்ணுகிறாரு. அந்த மக்தலேனா மரியாளுக்கு இருந்த நன்றி உணர்வு இன்னைக்கு நமக்கு இருக்குதா? அவங்க அந்த ஒரு காரியத்தில் அந்த 7 பிசாசை விரட்டி விடுதலை கொடுத்ததன் நிமித்தம் அவ்வளோ ஒரு நன்றியாக இருந்தாங்க. தேவன் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில இல்லை, அவர் மறிக்கக்கூடிய நிலைமையில இருந்த போதும் அவரை விட்டு போகாமல் அவரோடு இருந்தது தான் ஒரு மகத்துவமான ஒரு அன்பை நம்மளால் பார்க்க முடிகிறது.
இன்று நம்ம அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு இருக்கோம்ப்பா. கடவுள் நம்மளுக்கு உலகத்தரமான காரியங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழுந்து சுகபல ஜீவனோடு இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமும் சாட்சியமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் உலகத்தரமாக நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம எவ்வளோ சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார், எவ்வளோ காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். ஆனால் நம்ம என்றுமே நமக்கு இருக்கிற குறைகளை மாத்திரமே நம்ம பார்த்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோமே தவிர ஒரு நாளும் நமக்கு நிறைவாய் கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா, நன்றியாக இருக்கிறோமா என்பதை குறித்து தேவன் நம்மளை தியானிக்க வைக்கிறார். மக்தலேனாக்கு இருந்த அந்த நன்றி நமக்கு இருக்குதா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? நம்ம வாழ்க்கையில் உள்ள நல்ல காரியங்களையும் தேவன் அளித்த நல்ல ஈவுகளையும் நம்மளுக்கு சாட்சியாக வைத்த பல காரியங்கள், நிறைவான காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கிறோமா? இல்லை, நம்மளுக்கு இருக்கிற குறையை மாத்திரம்தான் நம்ம சிந்தித்து கொண்டு தேவனிடத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஐயோ அப்பா, எனக்கு இந்த குறை இருக்குது, ஐயோ அப்பா இந்த காரியம் இன்னும் செய்யப்படல, ஐயோ அப்பா இந்த காரியம் இன்னும் நடக்கலை அப்படின்னு தான் நம்ம புலம்புறோமே தவிர ஒரு நாள் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? அப்பா, இன்னைக்கு நீங்கள் உயிரோடு எழுப்பினீங்க, நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, நன்றி. மட்டும் செய்தவர் இனியும் செய்ய வல்லவராக இருக்கிற நன்றி அப்படின்னு ஒரு நாள் நம்மளை நன்றி செலுத்துகிறோமான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம குறையை மாத்திரம் பார்த்து புலம்புவதற்கல்ல, நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்த நிறைவான காரியத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்கும்போது கடந்த ஆண்டை நம்ம எப்படி கடந்திருக்கிறோன்னே நமக்கு தெரியாது. எவ்வளவோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, எவ்வளவோ பேர் மறித்து போயிருப்பாங்க. ஆனாலும் தேவன் நம்ம உயிரோடு வைத்து இன்னைக்கு ஒரு சுகபல ஜீவன் இதை கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தாளந்தை ஏற்படுத்தி கடவுள் வழிவகுத்திருக்கிறார்னா அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைய மாற்றம் புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. அது கடவுள் நேர்த்தியாய் அதன் காலத்தில் அதன் கனி கொடுக்கும், அதன் காலத்தில் மழை பெய்ய பண்ணுவார், அதன் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். இம்மட்டும் காத்த எபினேசருக்கு இனியும் காக்க தெரியும், இனியும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல கடவுள் நம்மளுக்கு இருக்கிற நிறைவை குறித்து அவருக்கு தினமும் நன்றி செலுத்தி பாருங்க. தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வரைக்கும் அப்பா நீங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பிளெஸிங்ஸ் எவ்வளவா இருக்கும், அதுக்கு நன்றி சொல்ல நம்மக்கிட்ட வார்த்தையும் இருக்காது, நேரமும் இருக்காது, நம்ம நாவுகள் பத்தாது. அவ்வளவா கடவுள் நமக்கு செய்திருப்பார். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெறும் பிரச்சனையை மாத்திரம் தான் கடவுள்கிட்ட போய் கடவுள் இருப்போம். பிரச்சனைகளை கடவுளிடத்தில் சொல்லுவது தப்பு இல்லை, அதை நம்ம சொல்லலாம், அதை கடவுள் தீர்வு கொடுப்பார். ஆனால் நம்ம நன்றியாகவும் இருக்கணும். நம்ம கடவுள் செய்த நன்மைகளுக்காகவும் நம்ம போய் நன்றி செலுத்தவும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்ம நாவுகள் வெறும் குறையும் பிரச்சனையும் மட்டும் சொல்லாத வண்ணம் நிறைவை குறித்தும் பேசவும் அதற்காக நன்றி செல்லவும் நம்ம நாவுகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ இந்த 4 காரியங்களை குறித்து நம்மளை கடவுள் இன்னைக்கு தியானிக்க சொல்கிறாரு. கடவுள் எவரையும் மாற்ற முடியும், நன்றியுள்ள இருதயம் வேண்டும், அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் தைரியம் நமக்கு இருக்கு, தேடுதலும் அதன் பலனும். இதற்கான தேடுதல் கடவுளை நம்ம தேடணும், அதிகாலையில் கர்த்தரை தேடணும், அந்த ஒரு பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணணும். அதிகாலையில் அவரை தேடும்போது அவர் நம்மளை காண்கிற தேவனாக இருப்பார். அவர் நமக்கு எல்ரோயாக இருந்து நம்மளை காண்கிற தேவனாக இருப்பார். ஆகாருக்கு அந்த ஒரு டெசர்ட், அந்த ஒரு எதுவுமே இல்லாத அந்த ஒரு இடத்துல கடவுள் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். வனாந்திரமான அந்த இடத்துல ஒரு நீரூற்றை காண கடவுள் கிருபை புரிந்தார். ஏன்னா அவர் அப்போ ஆறு தேவனுக்கு கொடுத்த பேர் தான் எல்ரோஹி, என்னை காண்கிற தேவனன்னு கொடுத்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கும் நம்மளை ஒருத்தரையும் காண்கிற தேவனாய் கடவுள் இருக்கிறார். ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோமா? இந்த மேதலனா மரியாதை குறித்து நம்ம பேசும்போது அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம், அவங்களுக்கு இருந்த அந்த பிரியம் கடவுளுக்கு நமக்கு கடவுள் மீது இருக்குதா? கடவுள்
கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள் நம்ம மேலே நம்மளை நித்தமும் பார்க்கணும், நம்மளை வழிநடத்தணும், நம்ம மேலே அன்பாக இருக்கணும், நம்ம அவரோட பிள்ளையாக இருக்கணும்னு யோசிக்கிற நாம் ஒரு நாளாவது கடவுள் மீது நம்ம பிரியமாக இருக்கணும்னு யோசிக்கிறோமா? அவரும் நம்மளோட அன்பை எதிர்பார்க்கும் தேவன். நம்மக்கிட்டேருந்து அவர் வேறு எதையும் எதிர்பார்க்கல, அன்பை மாத்திரம் எதிர்பார்க்குறார். அவர் எதிர்பார்க்குற அந்த ஒரு காரியத்தை நம்மளால் கொடுக்க முடியுதா? ஆனால் நம்ம அவர்கிட்டேருந்து எவ்வளவோ விஷயங்களை எதிர்பார்க்குறோம், எவ்வளவோ காரியங்கள் வேணும்னு கேட்குறோம், எவ்வளவோ பிரச்சனைகளை சால்வ் பண்ண சொல்லி கேட்குறோம். அது எல்லாத்தையும் நமக்கு அவர் செய்கிறார். ஆனால் அவர் நம்மக்கிட்டேருந்து திருப்பி கேட்கும் முன்னே ஒன்று, அன்பு மாத்திரம். என் மகன் என் மேலே பிரியமாக இருக்கணும், என் மகன் என் மேலே பிரியமாக இருக்கணும், அது மாத்திரம்தான் அவர் கேட்குறார். அந்த அன்பையும் பிரியத்தையும் விசுவாசத்தையும் நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத இன்றைய நாளில் நம்ம தியானித்து பார்ப்போம். அவர் மேலே நிச்சயமாய் நம்ம அன்பு காட்டணும். அவர் மேலே பிரியமாக இருங்க, மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா ராஜா, இதுவும் இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலை பொழுதுல அப்பா உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசி இந்த காரியத்திற்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீர் காட்டின தயவிற்காய் நன்றி அப்பா. தகப்பனே, இதோ இந்த வேலையில் கூட ராஜா அப்பா நீர் எங்களோடு பேசினீரேப்பா, அதற்காக நன்றி. மகதலேனா மரியாளை போல அப்பா நாங்கள் உங்கள் மேலே அப்பா உங்ககிட்ட நன்றியாய் இருக்க அப்பா, நாங்கள் விசுவாசமாய் இருக்க, தைரியத்தோடு அப்பா இருக்க பல நாட்களில் தவறி இருக்கிறோம் அப்பா. ஆனால் நாங்கள் இனி அவ்வாறு இல்லாத வண்ணம் என் தேவன் மீது அப்பா நாங்கள் பிரியமுள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டுங்கப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் வாஞ்சை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. நீர் ஒருவர் மாத்திரம் தேவன் அப்பா. தகப்பனே, எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்ப்பது எங்களோட அன்பு மாத்திரமே, எங்களோட விசுவாசத்தை மாத்திரமே தகப்பனே. அதையும் நாங்கள் கொடுக்க பல நேரங்களில் தவறி இருக்கிறோம் அப்பா. இந்த ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்க. இனி நாங்கள் அவ்வாறு இல்லாமல் எங்களோட முழு அன்பையும் முழு பிரியத்தையும் முழு விசுவாசத்தையும் உமக்கு மாத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் தகப்பனே. அப்பா, இதோ இந்த மகதலேனா மரியாளை அப்பா நீர் விடுதலையாக்கி எவரையும் நீர் மாற்ற வல்லவர் என்பதை நீர் குறித்திருக்கிறேன் அப்பா. அதே போல அப்பா கீழே இருக்கிறப்பா ஒவ்வொருத்தரை நீர் தூக்கி அரியணையில் அமர்த்த வல்லவராக இருக்கிறீரப்பா. தகப்பனே அப்பா, தகப்பனே, சிறை போல அப்பா எங்களை அப்பா எல்லா ராணியாக்க அப்பா. எங்கேயும் இருக்கிற அப்பா எங்களை ராணியாக்க அப்பா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆனால் நாங்கள் உங்களுக்கு திருப்பி என்ன பண்ணுறோம்ப்பா? உங்கள் மேலே அன்பு மாத்திரம் நீங்கள் கேட்குறீங்க, அதையும் நாங்கள் பல நேரங்களில் அப்பா கொடுக்காம வெறும் எங்களோட பிரச்சனைகளை அப்பா வெறும் எங்களோட குறைகளை உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கோம் அப்பா. அப்பா தயவாய் மன்னிங்கப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மீது மாத்திரம் நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. உமக்கு அப்பா நீரே எங்களுக்கு பிரியமான தேவன், நீரே எங்கள் பிரியமான தகப்பனப்பா. உம்மீது மாத்திரம் அப்பா எங்கள் பிரியம் இருக்கிறது. மகதலேனா மரியாளுக்கு இருந்த பிரியம் போல, மகதலேனா மரியாள் உம்மீது கொண்ட அன்பை போல எங்களுக்கும் உம்மீது அன்பும் பிரியமும் இருக்கிறதப்பா. அதை நாங்கள் நித்தம் வெளிக்காட்டப்பா கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, இந்த நாள் முழுவதிலும் நீர் கொடுத்த இந்த வசனங்கள், நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை தியானிக்கவும் அப்பா நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சோன்றதை தியானிக்க அப்பா கிருபை பாராட்டுங்க. நீர் செய்த காரியங்களுக்கு நாங்கள் நன்றியாய் இருக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. நாங்கள் ஒரு போதும் அப்பா நன்றி என்ன இல்லாமல் அப்பா உம்மை விசுவாசிக்காமல் அவிசுவாசமாய் இல்லாமல் என் தேவன் உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து உம்மீது அதீத அன்பையும் பிரியத்தையும் கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அதை ஒரு போதும் நாங்கள் விட்டு விடாதபடி என் தேவன் நாங்கள் உங்களை பிரியமாய் அப்பா பார்க்க அப்பா கிருபை பாராட்டுங்க. எங்களை எங்களை பிரியமானவர்களாய் அப்பா பிரியமான மகளாய் நீர் பார்க்கிறீங்க அப்பா. அதே போல நாங்களும் உம்மை பிரியமான தகப்பனாய் அன்பான தகப்பனாய் நாங்கள் பார்த்து உம்மீது மகதலேனாவை போல அன்பு கொண்டவர்களாய்
நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. ஒன்றும் முடியாத போதும் என் தேவன் நீர் எங்களோடு இருந்து ஆற்றி தேற்றி வழிநடத்தி வர தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. எங்கள் குறைகளை மாத்திரம் நாங்கள் எண்ணிக்கொண்டு இராமல் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அநேக நிறைவான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. உமக்கூடான கூட நன்றி அப்பா. மட்டும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் செய்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி. எங்களை சுகபல ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே அதற்காக நன்றி. நாங்கள் உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிறோம். உன் மீது மாத்திரம் அன்பும் பிரியமும் கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோடு வாங்கப்பா. நீர் எங்களோடு வாங்க. எங்களுக்கு அது போதும். உங்களோட காருண்யம், உங்களோட கிருபை, உங்களோட தயவு எங்களோடு இருக்கட்டும். எங்களுக்கு அது போதும். நாங்கள் உண்மை மாத்திரம் விசுவாசித்து உன் மீது மாத்திரம் அன்பு கொள்கிறோம் அப்பா. எங்களோடு இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் என் ஜீவனால் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.